ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இந்த களம் வந்து புதுசாயிருச்சு, மாறிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஒருத்தர் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, ஜெயிச்சிட்டாரு, 35% ஓட்டு வாங்கிட்டாரு, 1.5 கோடி 1.7 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படிங்கும்போது பலருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சினிமாவுக்கு. தனுஷ் மட்டும் கிடையாது, தனுஷ் இன்னைக்கு வெளியில வந்திருக்காரு. நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தோன்றது ரைட். ஓகே, சேம் ரிசல்ட் கிடைக்குமா? அதுதான் சொல்றேன். இப்ப வந்துட்டாங்களே, இது வந்து மாடல் எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு எம்ஜிஆர் தாங்க, ஒரே ஒரு விஜய் தான். அதை தழுவி வந்தீங்கன்னா நீங்க அது காப்பி தான். ரஜினிகாந்த் வந்த புதுசுல நளினிகாந்த், ரிஷிகாந்த், அந்த காந்த், இந்த காந்த், ஏகப்பட்ட காந்த் வந்தாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்க, ஒன்றும் செயல்படுத்தல. விஜய் அவர்கள் வந்த காலகட்டம்ங்கிறது கரெக்டான டைம். அவர் எப்படி தீர்க்கமா கெஸ் பண்ணாருன்னு தெரியல. இப்போ தனுஷ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாரு? ஒரு மிகப்பெரிய பிம்பமா எங்க விஜய் தான் இப்போதைக்கு தெரியுறாரு. பழைய கட்சிகள் அதே திமுக, அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு அவங்க ஒண்ணா இருக்காங்க. அது முக்கியம். அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாருமே தாவேக்கா எதிர்ப்பு மனநிலையில் ஒண்ணா இருக்காங்க. அதுல கரெக்டா ஒண்ணா இருக்காங்க. இப்ப இவர் இதுல புதுசா வந்து என்ன பண்ணிட முடியும்? இவரு என்ன டார்கெட் போட்டாருன்னா, ஆனா தனுஷினுடைய வருகை அப்படிங்கிறது இளைஞர்களை குறிவைத்து தான் வர்றாரு. தனுஷுக்கு பின்னாடி என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல, யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவனோட பாக்குறப்ப அவர் வந்து ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் டிராப் அவுட் பண்ண இந்த ஆன்மீக அரசியலை தூசி தட்டி நேற்று அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ரஜினிகாந்த் பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த மாடுலேஷன் தான் பேசுறாரு. நேரடியாக அரசியல் பண்ணாலும் எடுபட மாட்டேங்குது. ஆன்மீகத்தை கொண்டு வந்துச்சு. ஆன்மீகத்தை சொல்லி நேரடியாக சொன்னாலே எடுபடல. ஆன்மீக அரசியல் சொன்னவருமே டிராப் அவுட் பண்ணிட்டாரு. இங்கே வந்து நீங்க அம்பேத்கரையும், பெரியாரையும், காமராஜரையும், அஞ்சலி அம்மாளையும் காமிச்சா தான் இங்கே ஓட்டு விழுகும். உள்ளாட்சி தேர்தலை குறி வைக்கிறாருன்னு குறி வச்சு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மன்றமாவே ஒரு மன்றத்தினுடைய தன்னிச்சையா செல்வாக்குள்ள நபர்களை போட்டு நாங்க ஒரு 50 உள்ளாட்சி அமைப்புகளில் வந்துட்டோம், ஒரு 10 நகராட்சி அமைப்புகளில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியீட்டை காட்டுறதுக்கு அவர் இறங்கிட்டார். தனுஷை தொடர்ந்து பல பேர் வர போறாங்க. அதிர்ச்சிகரமான பல பேர் அரசியல் இறங்க போறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அரசியல் அப்படின்றது சினிமா துறையை ஒரு பேக் பண்ண வச்சு தான் எல்லாருமே வர்றாங்க. குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருமே சினிமா துறையில இருந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா சொல்லிக்கல அரசியல். அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில விஜய் அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார். அவரை தொடர்ந்து இப்ப தனுஷ் அவர்களும் பேசக்கூடிய பேச்சுக்கள், இப்போ புதுசா அந்த கொடியெல்லாம் கூட அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவரும் அரசியலுக்கு வருகிறாரோ, ஸோ விஜய் பாணியை தனுஷ் அவர்கள் பின்பற்றுகிறாரோ அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுது. இது எப்படி பாக்குறீங்க? நீ சினிமா துறையில இருந்து வர்றவங்க தான் அரசியல் வந்து ஆளுமை செய்வாங்களோ? இன்னைக்கு கிடையாதுங்க. சினிமாவில இருந்து அரசியலுக்கு வருவர்களுடைய 1960க்கு பிறகு நீங்க எடுத்துட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அடிப்படையில் ஒரு எழுத்தாளர், திரைப்பட கதை வசனகர்த்தா, கலைஞர் திரைப்பட வசனகர்த்தா, பத்திரிகையாளர், எம்ஜிஆர் திரைப்பட நடிகர், ஜெயலலிதா நடிகை, அப்புறம் ஸ்டாலின் அவர்களுமே சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, சீரியல் நடிச்சிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்குமான ஒரு பந்தம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் பந்தம். அதுல இருந்தா அது என்னமோ டிஃபால்ட் ஆகிட்டே வராங்க, திருப்பி வராங்க. எம்ஜிஆருடைய வரைவுக்கு பிறகு அந்த அதிமுக அதோட முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறப்ப திருப்பி அவங்க 89ல் எதிர்த்து வர்றாங்க, 91ல் ஆட்சியை பிடிக்கிறாங்க. கடைசியில் அவங்க மறைகிற வரைக்கும் அவங்க அதிர்த்த தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தாங்க. அவங்க ஒரு சினிமா நடிகை தான். கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தை பலருக்கு கதை வசனம் எழுதுவார். அப்ப அவரும் திரைப்படத்துறை சார்ந்தவர் தான். சினிமாவிலிருந்து அரசியலுக்கும் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டிற்கான பந்தம் 60 வருட பந்தம். அப்ப அதை தொடர்ந்து நடிகர் விஜய், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு இன்னைக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டார் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அப்படியே நீங்க ஒரு 30 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா தமிழ் சினிமாவில் வாரிசுகள் பெருசா அன்னைக்கு இல்லை, ஒரு சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அவருடைய தனிப்பட்ட ஆசை, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆசை சினிமாவில் நடிக்கணும்னு அவங்க அப்பா வீட்டை அடம் பிடிச்சு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் பெரிய தோல்வி. அன்னைக்கு வந்த முக்கிய வார இதழ்கள்லாம் கடுமையான விமர்சனங்கள் இருந்தும் கூட அவருக்கு விடா முயற்சியாக தன் பையனை உருவாக்கி வரணுங்கிறதுனால வேற செந்தூர பாண்டி, தேவான் படங்களில் பண்ணி ஒரு பெரிய உச்ச நட்சத்திர, கடைசியாக ஜனநாயகன் வரைக்குமே ஒரு உச்ச நட்சத்திர நடிகர், ஒரு பெரிய பிஸ்னஸ், பெரிய சம்பளம், பெரிய ஓப்பனிங்னு ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போனார். அப்போ அவர் வந்த டைம்ல இவர் சக்சஸ் ஆயிட்டார். விஜய் வந்தார், முதல் படம், 2வது படத்துல தத்தி குத்தி சக்சஸ் ஆகி ஒரு ஹீரோவா செட்டில் ஆயிட்டார்.
அப்ப அந்த காலத்துல சினிமாவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசரு, நடிகர், நடிகைகள் எல்லாம் தன் தம்பி, தன் மச்சான், தன் மகன் எல்லாத்தையும் வந்து வரிசை இறக்குனாங்க. அப்ப அதுக்கும் இவர் தான் முன்னுதாரணம். நீங்க சினிமாவில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் வந்து அவருடைய ரோல் மாடலை வச்சு இறக்குறாங்க. நிறைய பேர் வாரிசுகளை வச்சு படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு படம். நம்ம சத்யன் ஒரு நடிகர் இருந்தார் பாருங்க. ஆமா, அவர் அவங்க அப்பா மாதம்பட்டி சிவகுமார்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர். இவர் வச்சு 2 படம் எடுத்தார். 2 படம் கதாநாயகனை வச்சு எடுத்தாரு. அது 2 படமே பெருசா போல, பெரிய பொருளாதார இழப்பு சந்திச்சாரு. காஜா மைதீன் அவர் தன்னுடைய தம்பி பையனை வச்சு படம் எடுத்தாரு. நிறைய பேர் சொல்லலாம். செந்தில்நாதன் டைரக்டர், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. தன் பையனை வச்சு சொந்தக்கார வச்சு படம் எடுத்து இவரை பார்த்து தான் இப்போ சினிமாக்குள்ள வர்றது ஒரு ஈஸி போல. அதனுடைய தொடர்ச்சியாக தான் டைரக்டர் கஸ்தூரி ராஜா. அவர் ஒரு பெரிய டைரக்டர் அன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. ஒரு கிராமத்து படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த ஆசை வந்து சேசி படம் பண்ணிட்டாரு, பையனை வச்சு ஹீரோ ஆகிட்டாரு, பையனை உருவாக்கிட்டாரு. நம்ம வீட்லேயும் 2 பசங்க இருக்கானுங்களே, ஹீரோ ஆக்கிடுவோம்னு அவர் ஐடியா பண்றாரு. அவர் ரோல் மாடலை வச்சுக்கிட்டு தான் தனுஷை உருவாக்குறாரு. அதுலலாம் வந்து மாற்று கருத்து கிடையாது. அப்ப தனுஷுக்கு நடிக்கணுங்கிற ஆசையும் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு படங்கள்ல, எனக்கு விருப்பமே இல்லை, விருப்பமில்லாத பையனை ஸ்கூல் போயிட்டு இருந்த பையனை கொண்டு வந்து நடிக்க வச்சோம். அதுக்கு பிறகு தனுஷினுடைய திறமை, தனிப்பட்ட திறமையில இன்னைக்கு உழைச்சு அதற்கான ஒரு இடத்த உருவாக்கிட்டார். அப்ப இவருடைய டிராவலே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவுடைய ஆசை ஒரு நடிகராகணும்னு ஆயிட்டாரு. அது நடிகராக இருந்த விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ரைட்டு, அடுத்து நம்ம போவோம். சரி, இன்னைக்கு அதுவும் இல்லாம அரசியல் களம்ங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் கையில வந்துருச்சு. ஆமா, ஒரு 18ல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில அரசியல் களம் வந்துருச்சு. அவங்க அரசியல் காசு வாங்கி ஓட்டு போறது இல்ல. அந்த அடுக்குமொழி பாசனம் பேசுறவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. பழைய வரலாறு பேசுறவங்க துரத்தி விட்டுறாங்க. அதனால வந்து அரசியல் களம் ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. நீ என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லு. நீ நான் 1967 ராபின்சன் பூங்கா இருக்கட்டும், நீ என்ன செய்ய போற அப்படின்னு மக்கள் வந்து அந்த அரசியல் சலிப்படுத்தி விட்டது. ஒரு புதிய ஆட்கள் கையில் அரசியல் போகுதுன்னா அவங்க ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸை எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில். அவங்க தான் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு, இன்னைக்கு ஒருத்தர் 17 வருஷம் இருக்காருன்னா அவர் தான் ஒரு அடுத்த 30 வருஷத்துக்கு ஓட்டு போட போறாரு. 30 வருஷம் 40 வருஷம் ஓட்டு போட போறாரு. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இப்போ 40 வயசு 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்காரு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி அல்ஃபா இருக்காங்க, ஜென்சி அல்ஃபா. அவங்க அடுத்த ஒரு 4 வருஷத்துல அவங்க ஓட்டு போடக்கூடிய ஏஜுக்கு வந்துருவாங்க. அப்படிங்கும் போது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இவங்க தான். அப்ப இவர்களுக்கு தொடர்புடைய விஷயம் என்னது? சோசியல் மீடியா, சினிமா, இது தொடர்புடைய. இது வழியா தான் அவங்க அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலத்துல அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து பொதுக்கூட்டத்துக்கு போகணும், புத்தகங்கள் படிக்கணும். இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாமே சோசியல் மீடியா மூலியமா தான் பாக்குறாங்க. இல்லாட்டி தான் சார்ந்த அபிமான நடிகர்கள் யாராவது பேசினாலும் அந்த அரசியலை கேட்கறாங்க. மற்றபடி அரசியல் அவங்க ட்ரையா தான் பாக்குறாங்க. அப்ப இந்த களம் வந்து புதுசாயிருச்சு, மாறிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஒருத்தர் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, ஜெயிச்சுட்டாரு, 35% ஓட்டு வாங்கிட்டாரு, 1.5 கோடி 1,7 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது பலருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சினிமாவில். தனுஷ் மட்டும் கிடையாது, தனுஷ் இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாரு, சூர்யா, லாரன்ஸு, இன்னும் பலருக்கு வந்து அந்த ஆசை வந்து நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, நாங்கெல்லாம் சேரன் வச்ச கார்ல போகக்கூடாதா, நான் வீடு வாங்கக்கூடாதா, அப்படி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. அது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் தோன்றது ரைட், ஓகே. சேம் ரிசல்ட் கிடைக்குமா? அதுதான் சொல்றேன். இப்ப வந்துட்டாங்களே, இது வந்து மாடல் எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு எம்ஜிஆர் தாங்க, ஒரே ஒரு விஜய் தான். அதை தழுவி வந்தீங்கன்னா நீங்க அது காப்பி தான். ரஜினிகாந்த் வந்த புதுசுல நளினிகாந்த், ரிஷிகாந்த், அந்த காந்த், இந்த காந்த், ஏகப்பட்ட காந்த் வந்தாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்க, ஒன்றும் செயல்படுக்கல. பாக்கியராஜ் பீக்ல இருக்கப்ப யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார், அதே மாதிரி போட்டிருப்பாரு. ஒரு படம் பெரிய ஹிட்லாம் ஆச்சு, ஏதோ படம் ஞாபகம் இல்லை, ஒரு படம் ஹிட்லாம் ஆச்சு. அதுக்கு பிறகு 2 படம் எடுத்தாரு, அதுக்கு பிறகு பெருசா நிக்க முடியல. அப்போ ஒரே ஒரு எம்ஜிஆர், இவரே எம்ஜிஆர் மாதிரி இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அவனும் ஜெயிக்க முடியாது. விஜய் மாதிரி இன்னொருத்தர் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. விஜய் அவர்கள் வந்த காலகட்டம்ங்கிறது கரெக்டான டைம். அவரு எப்படி தீர்க்கமா கெஸ் பண்ணாருன்னு தெரியல. கலைஞர் மறைஞ்சிட்டாரு, அங்க ஜெயலலிதா அந்த மாதிரி மறைஞ்சிட்டாங்க. அடுத்த ஒரு ஆட்சி இருக்கு. அந்த இளைஞர்கள் வந்து இந்த அரசியலை பிடிக்கல, அடுக்குமொழி அரசியல், வரலாற்று அரசியல், பழமைவாத அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல் பிடிக்கல. ஃப்ரெஷ்ஷா ஒரு அரசியல் தேடிக்கிட்டே இருக்கிறான். கடந்த 10 வருஷமா நாம் தமிழருக்கு ஒரு 8% போடுவான், நோட்டாவுக்கு ஒரு 4% போடுவான், ஒரு 10% ஓட்டே போட மாட்டான். அரசியல் எனக்கு பிடிக்காதுங்க. பாத்தீங்கன்னா போட்டு போடுற அந்த விதாசாரம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, சென்னையில எல்லாம் 2024 55%. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 40-35% யாரு அது ஓட்டே போடல. அப்ப அவனுக்கு அரசியல் வந்து ஒரு மாதிரி வேப்பங்காயா இருக்கு, பிடிக்காம நோட்டாளருக்கு போட்டு வர்றது, நாம் தமிழருக்கு போடுவோம்,
மாற்றத்தை கொண்டு வந்துருவாருன்னு மாமல்லத்துக்கு போடுறது, மக்கள் நீதி மையத்துக்கு போடுறது, இப்படி போட்டுட்டே இருந்தாங்க. இதுவே கிட்டத்தட்ட 30%. இந்த 30% ஓட்டு அங்கங்க செதறி கிடக்குது. இப்ப கரெக்டா விஜய் வர்றாரு, வந்தோடனே இந்த 30% ஓட்டு அப்படியே விட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி ரைட் ஓகே, புதுசா இருக்காரு, யங்ஸ்டரா இருக்காரு, ரொம்ப வளவலன்னு பேசல, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணல, அறுக்கல, பழைய வரலாறு பேசல, கதையெல்லாம் சொல்லல, ஏதோ நல்லது சொல்றேன்னு சொல்றாரு. சரி இவங்களை விட பெட்டரா இருப்பாரு, போடுவோன்னு போட்டான். அதே 24 வந்தாருன்னா சிக்கலா இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் நிக்க போறேன் டெஸ்ட் ரைட் மாதிரி, ரொம்ப தெளிவான வேலை. எல்லாரும் பல பேர் சொன்னாங்க, நீங்க 2024 கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானா, இடையில உள்ளாட்சி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானா, இல்லை பை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானா, டைரக்டா ஒரே கோல், சட்டமன்ற தேர்தல் தான், ஒரே எதிரி திமுக தான், ஒரே போடு அப்படிங்கிறது பிளான் பண்ணிட்டேன். அது கரெக்டான ஒரு கோல் பிக்ஸ் பண்றது இருக்குல்ல, வாழ்க்கையில நீங்க என்ன ஆக போறீங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களே பாதி சக்சஸ். அது நம்ம பல பேருக்கு தெரியாது. நமக்கு பெரிய திறமைலாம் இருக்கும், ஆனா நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அதை விஜய் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன வருங்கிறத முதல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே பாதி சக்சஸ். இல்ல சார், குறிப்பா விஜய் அவர்கள் வரும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. இது இருக்க நீங்க சொன்ன போல கலைஞர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வந்தாங்க. கரெக்டா அது செட் ஆச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப தனுஷ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாரு? ஒரு மிகப்பெரிய பிம்பமா இங்க விஜய் தான் இப்போதைக்கு தெரியுறாரு. பழைய கட்சிகள் அதே திமுக, அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் ஒண்ணா இருக்காங்க. அது முக்கியம். அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாருமே தாவேக்கா எதிர்ப்பு மனநிலையில் ஒண்ணா இருக்காங்க. அதுல கரெக்டா ஒண்ணா இருக்காங்க. இப்ப இவர் இதுல புதுசா வந்து என்ன பண்ணிட முடியும்? இவரு என்ன டார்கெட் பண்றாருன்னா, அதே இளைஞர்களோட தான் டார்கெட் பண்றாரு. விஜய் வாங்க 35%ல நானும் வாங்குவேன், எனக்கு பங்கு கொடுக்குங்கிற மாதிரி வந்து. இல்ல இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதனால வரைக்கும் இப்ப மேல பேசிட்டு இதுக்கப்புறம் இளைஞர்கள் தீர்மானிக்க போறாங்க, தீர்மானிக்க சொல்லிட்டே இருந்தோம். இப்ப 40+ அவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இந்த யங்ஸ்டர் ஓட்டை அறுவடை செய்ய, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ், அதுவும் யங்ஸ்டர் ஓட்டு தான். இப்ப தனுஷ் அவர்களும் இப்ப யங்ஸ்டர் ஓட்டை நிறைய ஸ்பிளிட் ஆகும்ல. அடுத்து இப்ப இந்த பழைய கட்சியில் ஒரு பக்கம் அவங்க ஒரு வேலையை காட்டுவாங்க, அவங்களோட அனுபவம் ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன மாதிரி அரசியல் அடுத்து தமிழகத்தில் நடக்கும்? அடுத்து தாவேக்காவினுடைய அரசியல் செயல்பாடுகள் வச்சுதான். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு 3 மாசத்துல பெருசா கெட்ட பேர் கிடையாது. ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றாங்கப்பா, ஊழல் ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, அரசாங்க அலுவலகத்துல ஊழல் ஒழிஞ்சிருக்கு, மக்களை வந்து கொஞ்சம் டீசெண்டா கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடத்துறாங்கன்னு பாக்குறாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாசம் ஸ்டடி பண்ணிட்டு சில விஷயங்களை பண்ணணும், அதிரடியான சில விஷயங்களை பண்ணணும்னு தாவேக்கா நினைக்குது. அப்படி அந்த கவர்மெண்ட் மேல் மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, அந்த 40+ ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப எங்க ஜென்ரேட் ஆகுது அது அப்படியே? ஆமா, 40+ ஓட்டு போட்டுருவான். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறான், காசு கொடுக்காம வேலை பார்த்துட்டாங்க, மரியாதை நடத்துறாங்க, உட்காந்துருக்காங்கன்னா ஒரு சாமானிய குடிமகனுக்கு அது போதும். அவன் வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் கேட்க மாட்டான். ஃபைனான்ஸ் பட்ஜெட் நீங்க கொடுங்க யாராவது கேட்க போறானா? இல்ல. இந்த மாசத்தினுடைய வரவு செலவு கணக்கு கொடுங்க கேட்க போறானா? அவனுக்கு என்னன்னா, என்னுடைய இயல்பாதிக்கு பாய்க்கூடாது, குடிநீர் நீர் வசதி இருக்கணும், சாலை வசதி இருக்கணும், என்னால செய்ய முடியாது, அரசாங்கம் செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியும் அன்றாடம், அதெல்லாம் சரியா இருக்கா எனக்கு போதும். நான் போனா ஏதாவது என்னைக்கா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறேன்னா எனக்கு அங்கே மரியாதை இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு காசு இல்லாமல் வேலை பார்க்கணும், எனக்கு இது போதும். அரசியல்வாதிட்ட மக்கள் அதான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நீங்க அரசியல்வாதிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த % இத்தனை ட்ரில்லியன் உயர்த்திட்டோம், இத்தனை மில்லியன் உயர்த்திட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க பெரும்பாலான. அது ரைட், ஓகே, நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தேவையாக இருந்தாலும் கூட எங்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும். ஒரு கவுன்சிலராக இருப்பாரு, அந்த ஏரியாவில் ஒரு மொட்டை மாடல ஒரு வீடு கட்டினா போய் கட்ட பஞ்சாயத்து பண்றது, அவன்கிட்ட நாளைக்கு ஓட்டு கட்டு போறது, இதெல்லாம் செம காமெடி. இதெல்லாம் உலகத்திலே எது நாட்டிலும் நடக்காத ஒரு விஷயம். அதே வார்டில் கவுன்சிலர் இருக்கான், அதே வார்டில் ஒருத்தர் வீடு கட்டுறான், இவன் போய் வீடு கட்டிட்டு பெர்மிஷன் வாங்கி எனக்கு காசை கொடுன்னு ஒரு 1,00,000 கட்டிங்க போடுறான். தேர்தல் வரப்ப அவன்கிட்ட போய் கூப்பிட்டு ஓட்டு கேட்கறான், அவனுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறான். இந்த வினோதம் எங்க நடந்திருக்கு? திமுக தோல்விக்கு முக்கிய காரணங்கள் அது ஒண்ணு. அதே தெருவில் இருக்கான், ஓட்டு கேட்டு வரப்ப உங்களுக்கு கும்பிடுறான். ஓட்டு கேட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு உங்களை வந்து காசை கொடுன்னு கேட்டா இது என்ன அரசியல்? இதெல்லாம் குதிச்சு போய் தான் மக்கள் போட்டாங்க. சென்னையில தாவேக்கா இவ்வளவு பெரிய வெற்றி, நான் 14க்கு 12 அடிச்சதுன்னா காரணம் என்னன்னா இந்த சிஸ்டம் ஒண்ணு. ரெண்டாவது, கடந்த 5 வருஷத்துல ரோடே கிடையாது, ரோடே போடல. 2 வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ரோடு குண்டும் குழியுமா கிடக்கு. இப்ப தாவேக்கா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்சே அதுதான். இன்னும் 2 மாசத்துல மழை காலம் ஆரம்பிக்க போகுது, ரோடு குண்டும் குழியுமா கிடக்கு, பராமரிப்பு இல்லாம கிடக்கு, கார்பரேஷன் பெருசா ஆக்டிவா இல்லாம இருக்கு. ஆட்சி மாற்றினதுக்கு பிறகு என்ன செய்ய போறாங்கிறது தெரியல. இப்பதான் மனை தூர்வார இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு கம்பல்சரியா போட்டே ஆகணும். அப்ப இதெல்லாம் அவங்க வேலை இருக்கு. இதெல்லாம் அவங்க சரியா செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துச்சுன்னா மக்கள் திருப்பி 40+ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தனுஷினுடைய வருகை அப்படிங்கிறது இளைஞர்களை குறி வைத்து தான் வர்றாரு. தனுஷுக்கு பின்னாடி என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல, யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவனோட பாக்குறப்ப அவர் வந்து
ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் டிராப் அவுட் பண்ண அந்த ஆன்மீக அரசியலை தூசி தட்டி நேற்று அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ரஜினிகாந்த் பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த மாடுலேஷன்ல தான் பேசுறாரு. கழுத்துல வந்த மாநிலம் அது நான் கேட்க வேண்டியதை நினைச்சேன். இப்போ விஜய் அவர்கள் தனித்தனியா விஜயன்ற பிம்பத்தை மட்டும் வச்சு வந்தார். தனுஷ் அவர்கள் நீங்க சொல்லும் போல ஆன்மீகத்தையும் வைக்கிறாரு. பின்னாடி மாமனாராக இருந்தது ரஜினிகாந்த் அவர்களும் வர்றாரா, ஒரு பிம்பமா நிக்கிறாருன்னா இது ரஜினிக்கு அவருக்கும் பெருசா கான்டாக்ட் இல்ல. ஆனா அவருடைய ஐடியாலஜி எடுத்துக்கிறாரு. அவர் ஆன்மீக அரசியல் நேரடியாக அரசியல் பண்ணாலும் எடுபட மாட்டேங்குது. ஆன்மீகத்தை கொண்டு வந்து வச்சு ஆன்மீகத்தை சொல்லி நேரடியாக சொன்னாலே எடுபடல. ஆன்மீக அரசியல் சொன்னவருக்குமே டிராப் அவுட் பண்ணிட்டாரு. இங்கே வந்து நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் அஞ்சலி அம்மாளையும் காமிச்சா தான் இங்க ஓட்டு விழுகும். நீங்க ஆன்மீக அரசியல் ஆன்மீக சயின்டிபிக் அரசியல்லாம் இங்க ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்கன்னா வேலை கேட்காது. அப்ப இவர் முதலுக்கு இதே கடுமாற்ற மாதிரி தான் இருக்கு. இவர் வேற ஏதோ ஒரு ஐடியாலஜியில வர்றாரு, வலது ஐடியாலஜியில வர்றாருங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இவர்கிட்ட இருக்கு. ரெண்டாவது அவர்கிட்ட ஒரு செயற்கைத்தனம் இருக்கு. அவன் பாக்குறப்பே தெரியுது ரொம்ப ஒரு செயற்கைத்தனம். ரஜினிகாந்த் மாதிரியே அவர் பேசுறாரு. ஆனா அவருக்கு ஒரு ரொம்ப நாள் அவர் கூட இருந்ததுனாலயோ அவர் மாமனாரா இருந்தனாலயோ என்னன்னு தெரியல, அது அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பாக்குறப்ப இருக்கு. நம்ம சக்தியை பயன்படுத்தணுங்கிறாரு. எனக்கு அந்த படத்துல அவார்டு கொடுக்கணும், நீங்க ஏன் போய் கேட்கலங்கிறாரு. எல்லாம் போய் வெளியில போராட்டமா பண்ண முடியும், ஏன் கொடுக்கலன்னு அதெல்லாம் கேட்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா படம் வச்சிருந்தாங்க ஒரு 4 படம் பாத்தீங்கன்னா பாரதிராஜா, ஜானகி அம்மா, பாக்கியராஜ். ரைட், ஓகே. அவங்க அவரோட துறை சார்ந்த ஆட்கள் சமீபத்துல மறைஞ்சிருக்காங்க. பக்கத்துல பார்த்தா அப்துல் கலாம் போட்டோவும் வச்சிருக்காப்ல. என்ன இது சம்மந்தம் இல்லாம அவரை கொண்டு இங்க சேர்த்து இருக்கீங்க, அவரையும் சேர்த்து மாலை போட்டிருக்காப்ல. அதான் என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரி ஆயிரம் பாயிண்ட். அதாவது இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் பூரா வந்து முதல்ல கையில் எடுக்கிறது வந்து செக்குலர் பாலிடிக்ஸ் தாங்க பண்றோம் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கக்கூடிய முதல் யாருன்னா அப்துல் கலாம் தான் எடுப்பாங்க. இன்னைக்கு கூட போய் எங்க பிரேயர்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அண்ணாமலை. ஆமா, கிராமேஸ்வரத்துல போய் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவர் எடுப்பாங்க. அப்துல் கலாம் ஆன்மீகம் அப்படிங்கிற அரசியல்லாம் அப்படி சுத்தி போய் டெல்லியில போய் முடியும் போல அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய ரூட் தெரியுது. இல்ல அதுல நான் குறிப்பிட்ட அந்த வார்த்தை ஆன்மீகம் இருக்குது இல்ல அப்படின்றத தாண்டி அதை ஓரமா ஒதுக்கிட்டு எப்படி அரசியல் வரவங்க அதை எழுக்க போறது இல்லை. அதை ஓரமா உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியே காட்டும் போது செக்குலரிசம் காய்ச்சிட்டு ரஜினி அவர்கள் பலமாக இருந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பாங்க. ரஜினின்னு ஒரு இருக்கு இங்க கண்டிப்பா 40+ கண்டிப்பா இங்க இருக்குது. தனுஷும் யங்ஸ்டர் படமே பின்னாடி நிக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும்ல விஜய். இல்ல ரஜினிக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவேளை வந்தா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியல. அவங்க என்ன சேர்ந்து பண்ண போறாங்களா, அது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா தானே இருக்கும். டிவோர்ஸ் ஆகி 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்ல, ஒரு அரசியலுக்காக ஒண்ணு சேர்றாங்கன்னா அது சந்தர்ப்பவாத அரசியலா தானே இருக்கும். என்ன ஐடியாலஜியில வர போறாருன்னு தெரியல. உள்ளாட்சி தேர்தலை குறி வைக்கிறாருன்றாங்க. உள்ளாட்சி தேர்தலை வந்து குறி வச்சு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மன்றமாவே ஒரு மன்றத்தினுடைய தன்னிச்சையா செல்வாக்குள்ள நபர்களை போட்டு நாங்க ஒரு 50 உள்ளாட்சி அமைப்புகள் வந்துட்டோம், ஒரு 10 நகராட்சி அமைப்புகள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியிட்ட காட்டுறதுக்கு அவர் இறங்கிட்டார். அதுக்காக தான் எப்பயுமே பிறந்தநாள் வருஷம் வருது. இந்த பிறந்தநாள் தான் ரத்த தான முகாம்லாம் பண்றாரு. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கண்ணாடி அரசியல்வாதி ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறாரு. அது அரசியல் வந்து ஒரு 10 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தா போதும், ஒரு 4 பேருக்கு இது பண்ண கொடுத்தா போதும், அரசியல்வாதி யாரெல்லாம் முதலமைச்சர் ஆயிடலாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சோங்கிற மாதிரி தான் தோணுது தமிழ்நாட்டு அரசியல்ல. ஏன்னா விஜய் வந்திருக்காருன்னா அவருக்கு அதுக்கு நிறைய டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கான சூழ்நிலை அங்கே அமைஞ்சிச்சு, களம் அமைஞ்சிச்சு. அவரே கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட அவருக்கும் தப்பான முடிவா தான் வந்திருக்கும். ஆனா இவங்க அதை எல்லாத்தையும் முன்னுதாரணம் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு நேரமும் காலமும் சூழலும் அந்த களமும் அமைஞ்சது. அந்த களம் திருப்பி யாருக்கு அமையுமாங்கிறது தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் அதை வந்து அந்த மேலோட்டமான அந்த வெற்றியை மட்டும் பாக்குறாங்க. அந்த வெற்றிக்கான அடித்தளம் என்ன, அந்த கிரவுண்ட் எங்க எப்படி இருந்துச்சு அதை யாருமே பார்க்காம அவர் என்னப்பா வந்தாரு, சிஎம் ஆயிட்டார், நம்மளும் ஆயிடுவோம், நம்மளும் நடிகர் தானே, நாங்க வீடு வாங்க கூடாதா, நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அதே கான்செப்ட் எங்களுக்கு டெய்லர் இருக்குல்ல, யார் ஜோசியக்கார, அந்த ஜோசியக்காரே புடி, நம்ம ஜாதகத்தை கொடு, மாத்தி கொடுங்க, அவரை மாத்தி கொடுப்பாரு. இன்னே அது அநியாயமா இருக்கு. அந்த ஜோசியக்கார்ட்ட போய் ஜோசியம் பண்ணனால முதலமைச்சர் இல்லையா, ரைட், ஓகே, அந்த ஜோசியக்கார்ட்ட நம்மளும் போவோம், அவ்வளவுதான். வேற ஜாதகம்ல அது. இந்த பாருங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டேன், எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒன்று எழுதி கொடுங்க, தலையெழுத்த மாத்தி எழுதி வரா. அப்படி இருந்தாலும் எல்லாரும் எல்லாத்தையும் எப்படி ஒரு கான்செப்ட் பாருங்க. ஜோசியம் பாக்குறாரு, அவருடைய நம்பிக்கை அது பழிச்சிருது. உடனே போய் அதே ஆள்கிட்ட எல்லாரும் போய் ஏன் ஜாதகத்தையும் பாருங்க, மாத்தி கொடுக்கணும், மாத்திடுவார் அவரு. அதான் நீங்க சொன்னது போல அந்த 60 ஆண்டு காலம் தாண்டினாலும் சினிமா துறையும் அந்த அரசியல் பந்தம் விட்டு போகாது. அது தொடர்ந்துட்டு தான் போது. அந்த முயற்சியாக இன்னைக்கு விஜய் தனுஷ் ட்ரை பண்றாரு. தனுஷ் தொடர்ந்து பல பேர் வரப்போறாங்க.
அதிர்ச்சிகரமான பல பேர் அரசியல் இறங்க போறாங்க அப்படிங்கிற மட்டும் தயாராகிட்டு இருக்காங்க. மண்டலத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க, ரத்த தானத்துக்கு தயாராகிட்டாங்க, அன்னதானத்துக்கு தயாராகிட்டாங்க, போஸ்ட் அடிக்கிட்டாங்க, கட்சி கொடி கொண்டு ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய வேலைகள். நீங்க அப்ப சினிமா இன்டர்வியூ எடுக்க போறீங்க, எல்லாத்தையும் பழைய வச்சுங்க. எல்லாரும் நாளைக்கு திடீர்னு அமைச்சராவோ முதலமைச்சராவோ ஆனா உங்களுக்கு. ஓகே சார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காவிரியும் மேகதாது அணை. அதை பற்றி தான் 1980 எம்ஜிஆர் அவர்கள் ராமகிருஷ்ண ஐக்கிய முதலமைச்சராக இருக்கும்போது வீட்டில் போய் உணவு இருந்து விட்டு விக்கல் எடுத்துப்போ தண்ணி கொடுக்கும்போது என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தண்ணி வேணும்னு கேட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக அடிச்சு வாங்கிட்டு வந்தார். இப்போ அதே போல் விஜய் அதே பாணியை கையாளுகிறாரா, சேம் எம்ஜிஆர் ஃபார்முலா தானே அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. கர்நாடகா போக போற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கர்நாடகா போறது இன்னைக்கு வரைக்கும் உறுதி செய்யல. ஒரு அமைச்சர் போறாரு, ஒரு அமைச்சர் போலங்கிறாரு, உறுதி செய்யல. எதிர்கட்சியில் வழக்கு நீதிமன்றத்துக்கு போறப்ப வழக்கின் போக்கு மாறணுங்கிறாங்க. இப்ப அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அன்னைக்கு அவங்க மேகதாது அணைங்கிறது கட்டல, அந்த ப்ராசஸ் இல்ல. அன்னைக்கு இருந்தது நம்ம காவிரியில இருந்து நமக்கு தண்ணி திறந்து விடுறதுல காலதாமதம் ஆகுது, அங்க விவசாயத்துக்கு தஞ்சை மாவட்டங்களில் விவசாயத்துக்கு தண்ணீர் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் போனாரு. அங்க முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்திய உடனே திறந்து விட்டார். ஆனா இப்ப வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு. காவிரி போர்டு வேற தனியா இருக்கு, ஆணையம் தனியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நட்புறவை, அண்டை மாநிலத்தோட நட்புறவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை செய்யலாம். ஏன்னா இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பெங்களூருக்கு குடிதண்ணீர் பிரச்சனை இல்லை, குடிதண்ணீர் பிரச்சனை. பெங்களூர்ல குடிதண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, அதனால நாங்கள் மேகதாதுல நாங்கள் அணையை கட்டி பெங்களூர் மக்களுக்கான குடிதண்ணீரை நாங்கள் கொடுக்க போறோங்கிறாங்க. உலக அளவுல ஒரு சட்டம் என்னன்னா, குடிதண்ணீருக்காக நீங்க டேம் கட்டினீங்கன்னா அதை எதிர்க்கக்கூடாது. உலக அளவில் நீங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போனாலும் நடந்துச்சு, செல்லாது. இவங்க அந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்ப அப்போ இன்னொரு இது என்னன்னா, கடைமடை பகுதியில் இருக்கிறவங்கள கன்சல்ட் பண்ணாம டேம் கட்டப்படுது. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இந்த கேஸை நீங்க டீட்டெயிலா பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப கர்நாடகா கடைமடை பகுதினா தமிழ்நாடு, காவேரி கடைமடை பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒப்புதல் இல்லாம தலைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உற்பத்தி ஆகிற பகுதியில் டேமோ வேற எந்த வேலைப்பாடோ பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம் இருக்கு. ஆமா, முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கூட அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா இருக்கு. அப்போ அதை நோக்கி அந்த பிரச்சனை ரெண்டு பேருக்கு நம்ம விட்டுன பிறகுதான் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட்ல அந்த பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி காவேரி ஆணையம் அமைச்சதுக்கு பிறகு எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் நமக்கு விடணுங்கிறது அந்த காவேரி ஆணையம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு திறந்து விடுறாங்க. இதெல்லாம் அந்த வழக்குகள் அங்க சம்பந்தமா இருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கப்ப அந்த கடைமடை பகுதியில இருந்து அனுமதி இல்லாம கட்ட முடியாதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், குடிதண்ணீர் தேவைக்காக நாங்க டேம் கட்டுறோம், மேகதாதுல டேம் கட்டுறது பெங்களூருடைய குடிதண்ணீர் தேவைக்காக பண்றோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுங்கிறது ரெண்டு மாநிலத்துக்குள்ள ஒரு பதட்டத்தை தணிக்கிறது, ஒரு நட்புரை வளர்க்குற விஷயம். அது ஆரோக்கியமான விஷயம் தான். அது நடக்குமா நடக்காதா, தண்ணி திறந்து விட்டு வரா, வழக்கு இருக்கா, வழக்கின் போக்கு மாறிடுமா அப்படின்லாம் பேசினாலும் காட்டிலும் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் நம்ம தமிழர்கள் இன்னைக்கு பெங்களூர்ல கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்தவங்க இங்கே வாழ்றாங்க. பண்டை மாநிலத்தோட ஒரு நட்புறவை வளர்க்கறதுக்கான ஒரு பயணமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் கேரளா போயிருக்கிறாங்க, கர்நாடகா போயிருக்கிறாங்க. சுமூகமா ரெண்டு மாநிலத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கிறோம். முல்லை பெரியாரா இருக்கட்டும், காவேரி இஷ்யூவா இருக்கட்டும், அண்டை மாநிலத்தோட நட்புறவை நீடிக்கிறதுங்கிறது ரெண்டு மாநிலத்துக்குமே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை முன்னெடுத்து போறாரு. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இல்ல நம்ம அரசியல் அதை பார்க்க வேண்டாம். ஓகே சார், உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.